வெல்கம் டு மிஸ்டர் நோபடி மூவி. அண்ட் நம்ம பார்க்க ஒரு மூவி வந்து க்ளோஸ் மை ஐஸ் 1990 ரிலீஸ் ஆன ஒரு எராட்டிக் ட்ராமா மூவி. அண்ட் இந்த படத்தோட ரிவ்யூக்கு பொறுத்தவரை நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஹெல்ப் மீ லாட் ப்ளீஸ். உங்களுக்கும் நிறைய மூவிஸ் அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 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 தம்பி ஒரு அக்கா இருக்காங்க. தம்பி வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா, இந்த டிசைன்லாம் பண்ணி தருவார். என்ன டிசைன்னா, இந்த பில்டிங்லாம் கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு டிசைன் போடுவாங்களா, அந்த வேலையில் ஒரு கம்பெனியில் பார்த்துட்டு இருக்காரு. அவங்களோட அக்கா வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து தன்னோட வேலையிலையும் வந்து டிப்ரெஸ்ட் ஆகி தன்னோட பாய் ஃப்ரெண்டையும் ஒரு மாதிரி விட்டு போகிற நிலைமையில இருக்கிற அந்த சமயத்தில் வந்து தன்னோட தம்பியை வந்து ஃபிசிக்கல் அஃபேருக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில். அது அப்படியே வளர்ந்து இப்போ வந்து அவங்க வந்து ஒரு அஃபேர்லேயே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அக்காவும் தம்பியும். அண்ட் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போன்னு பார்த்து அக்கா ஒரு பேர் வந்து நேட்லி வந்து என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க கரியரில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. பட் தம்பி வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கான், கொஞ்சம் வளர்ந்துருக்கான். பட் அக்கா அப்படி இல்லை, தன்னோட கரியர்லேயே இப்போ ஒரு நல்லா பெஸ்ட்டாக இருக்காங்க. அதே மாதிரி ஒரு ரிச்சான ஒரு ஸ்டாக் அனலிட்டருக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முடிவு பண்ணிடுறாங்க. முடிவு பண்ணதுக்கப்புறம் இந்த விஷயத்த தம்பிக்கிட்ட சொல்லும்போது தம்பி வந்து வேணாம் போகுது என்னை விட்டு இந்த மாதிரி ஒரு ரொம்ப அட்டாச் ஆகிட்டான். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து போயே தான் ஆகணும், இந்த ஊரை விட்டு போயே ஆகணும்னு சொல்லிட்டு இங்கிலாந்துலேருந்து அமெரிக்காவுக்கு போகிற அந்த பிளான் பண்ணுறது சமயத்தில் தம்பிக்காரன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்காவை கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வரான். கடைசியில் இது எங்கே போய் முடியுது, அவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து என்ன ஆச்சு அப்படின்றது இந்த படத்தோட கிளைமேக்ஸ் கதையே. இதெல்லாம் ஒரு படமா அப்படின்னு தான் நான் நினச்சி பார்த்தேன். அதே மாதிரி இந்த படத்தில் ஒன்றும் கதைலாம் ஒன்றுமே கிடையாது தான். இதுதான் கதையே. அதுக்கப்புறம் இதில் வர 8+ சீன்ஸ்லாம் ஓகேவா தான் இருந்தது. ஓகேனா நல்லா தான் இருந்தது, ஒன்றும் குறை சொல்கிற மாதிரி இல்லை. அக்கா தம்பி தான், அவங்களோட சீன்ஸ் மட்டும் தான் வரும், மற்றபடி வேறு எந்த சீன்ஸும் வராது. ஆக்சுவலாக இந்த படத்தை வந்து நீங்கள் பார்க்கணுமானான்ற உங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஆனால் வந்து எனக்கு எதுவும் வந்து இந்த மாதிரி கதைலாம் வந்து எனக்கு எதுவும் பிடிக்கல, ஏன்னு சொல்லிட்டு தெரில. பட் எனக்கு வந்து பிடிக்கல, வேறு வழி இல்லை. 8+ மூவி பார்க்கணும், ரிவ்யூ பண்ணணும்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அதனால் இந்த கதை எனக்கு பிடிக்கல. மற்றபடி 8+ சீன்ஸ்னால் ஓகே, நல்லா இருந்துச்சு. அதுக்காகவே இந்த படத்துக்கு நான் 2 ரவுண்டர்ஸ் தருவேன். அண்ட் இதே மாதிரி மூவி பார்க்கணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அந்த மிஸ்டர் நோபடி சந்திக்கிறேன். பாய், ஹாவ் அ கிரேட் டே கைஸ்.